ஏங்க ஏடிஎம் கலைஞர் எல்லாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஏன் சார். உங்க டிஎம்கே தவிர உங்களுக்கு இல்ல யாரும் ஆகலையா? சசிகலாவோட வெயிட்டேஜ்னு ஒண்ணு இருக்குங்கறனால என்னன்னு சொல்லுங்க. வெயிட்டேஜ் நான் சொல்றேன். செங்கோட்டையன் அங்க போனார். அப்போ ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க பேசுனீங்க. நான் வந்து யாருங்க செங்கோட்டையன் கேட்டேனா? தமிழ்நாடு கேட்டுச்சா? அது நியாயம் இருக்கு, லாஜிக் இருக்கு. நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், ஒண்ணொன்னா போட்டுன்னு விடக்கூடாது. ஓபிஎஸ் போனாரு, சசிகலா போனாங்க, டிடிவி போனாங்க, செங்கோட்டை போனாங்க, ஒண்ணொன்னா போட்டு விடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். என்ன குழப்பம் இல்ல. விட்டா உங்களுக்கு நாசம் சொன்னேன். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஆனா நீங்க இப்ப டிடிவி விட்டது நிறைய பேர் போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சு. யாருன்னு சொல்லுங்கன்னா, அப்புறம் ஒன்றிய குன்றிய அப்படின்னு. அப்ப சும்மானாவது வயிற்றுச்சல் ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்கிறதா? டிஎம்கேல இருந்து 4 பேர் போனாங்கன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? சும்மானாவது அப்ப அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. யாருங்க? சசிகலா. அவருடைய அரசியல் 2026 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவ்வளவுதான். அவங்க சும்மா செய்றாங்க, வேற ஏதாவது செய்றாங்கன்னு எனக்கு தெரியும். சரி ராமதாஸ். 2 பேருக்கும் சேர்த்து தானங்க சொன்னீங்க. அதுல 2 பேரும் சேர்த்து தானங்க கேட்டீங்க பேர. ராமதாஸ் அவர் தேர்தல் அவருடைய மகள் ஒருவேளை போட்டியிடலாம். 2 எம்எல்ஏ ஒருத்தர் பாமகவோட தலைவரா ரொம்ப காலம் இருந்தவர். இன்னொருத்தர் அவர் சேலம். போட்டியிடுவாரானே தெரியல. அவர் அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்க. பாக்கணும். அது வந்து ஒரு கன்வின்சிங்கான அலைன்ஸ் இல்லங்க. நீங்க அதுல என்னங்க நான் தான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? அதுல வந்து ஏதாவது ஒரு கான்கிரீட்டா ஏதாவது ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல. ஜி.கே. மணி. சரிங்க. நான் ராமதாஸோட ஜி.கே. மணி பெரியவரா?